விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை. நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு 45 கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் திறன் கொண்டது. ஸோ இந்த தாவரம் நீர்வாழ் தாவரம். இதோட இலையோட விட்டம் எவ்வளோ இருக்குமானா 3 மீட்டர் இருக்குமா. இது மேலே ஒரு பெர்சன் உட்கார்ந்தால் அந்த பெர்சன் 45 கிலோகிராம் எடை வரை தாங்கும் திறன் கொண்டது நீரில். தாவரங்களை வகைப்படுத்துதல். பூவின் அடிப்படையில் தாவரங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். அவை பூக்கும் தாவரங்கள் மற்றும் பூவா தாவரங்கள் ஆகும். சூரியகாந்தி பூக்கும் தாவரம், ரிக்ஸியா பூவா தாவரம். விதை அமைந்திருக்கும் அடிப்படையில் தாவரங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். அவை ஆஞ்சியோஸ்பம்கள், மூடிய விதை தாவரங்கள், விதைகள் கனிகளில் புதைந்திருக்கும், மற்றும் ஜிம்னோஸ்பம்கள், திறந்த விதை தாவரங்கள், விதைகள் கனிகளில் புதைந்திருக்காது. மூடிய விதை தாவரம், சைகஸ் திறந்த விதை தாவரம். இதுதான் தாவரங்களின் வகை, பூவின் அடிப்படையில் மற்றும் விதை அமைந்திருக்கும் அடிப்படையில். தாமரையின் இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் ஏர் ஸ்பேசஸ். அவை நீரில் மிதக்க உதவுகின்றன. ஸோ இதான் தாமரையோட இலைக்காம்பு. இதில் இந்த புள்ளியாக தெரியுதுல்ல, அதான் ஏர் ஸ்பேசஸ். இந்த ஏர் ஸ்பேசஸ் இருக்கிறதுனால தான் தாமரைப்பூ தண்ணியில் மிதக்குது. உலகில் மிக நீளமான நதி நைல் நதியாகும். இது 6650 கிலோமீட்டர் நீளம் உடையது. இந்தியாவிற்குள் பாயும் மிக நீளமான நதி கங்கையாகும். இதன் நீளம் 2525 கிலோமீட்டர். 25 2020 மாதிரி 25 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ்கள் ஆகும். தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கின்றன. ஸோ நம்ம வேர்ல்டு மேப்பில் பார்த்தா வட அமெரிக்கா எங்கே இருக்கும், தென் அமெரிக்கா எங்கே இருக்கும். தென் அமெரிக்காவில் தான் அமேசான் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்குது. அமேசான் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக காணப்படுது. இந்த அமேசான் ஃபாரஸ்ட்லேருந்து half ஆஃப் தி ஆக்சிஜன் ஃபார் வேர்ல்டு லைஃப், உலகத்திற்கு தேவையான ஆக்சிஜனில் பாதி ஆக்சிஜன் அமேசான் காடுகளிலிருந்து தான் உற்பத்தி செய்யப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழ்விட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ உலக வாழ்விட நாள் எப்போனா அக்டோபர் மந்தில் ஃபஸ்ட்டு மண்டே. மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது. இதன் ஒரு பகுதி வடமேற்கு இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானிலும் மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலும் காணப்படுகிறது.